வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா கதம்ப சாம்பார் பண்ண போறோம். அதுக்கப்புறம் சேப்பங்கிழங்கு காரக்கறி, கோஸும் கேரட்டும் போட்டு தேங்காய் போட்ட கறி, இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ கதம்ப சாம்பாருக்கு வந்து நான் வெங்காயம், பரங்கிக்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன். அப்புறம் வெண்டைக்காய், அவரைக்காய், கத்திரிக்காய், இதெல்லாம் முருங்கைக்காய் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சிருக்கேன். எந்த காய் இருக்கோ அந்த காயை நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் பேன்ல வந்து நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிருக்கு. தாளிக்க வேண்டியதை தாளிச்சிடலாம். கடுகு, ரெண்டு வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற காயெல்லாம் சேர்த்துடலாம். கத்திரிக்காயும் சேர்த்துருவோம். மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, தண்ணி விட்டுக்கலாம். ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். இந்த பக்கம் காயெல்லாம் வேகட்டும். அதுக்குள்ள வந்து சாம்பாருக்கு வறுத்துக்க வேண்டியது என்னென்னங்கிறத இந்த பக்கம் பார்த்துடலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்க, அது நல்லா காஞ்சிடுது. 2 டீஸ்பூன் தனியா, 2 டீஸ்பூன் கடலை, வரமிளகா ஒரு 3 வரமிளகா. நம்ம சாம்பார் பொடியும் சேர்க்க போறோம். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கணும். அப்புறம் வெந்தயம் ஒரு 1 டீஸ்பூன் வெந்தயம், ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு துவரம்பருப்பு, 1/2 டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, ஒரு 5-6 மிளகு. இதை வறுத்துக்கலாம். கட்டி பெருங்காயம் சேர்க்கறதா இருந்தால் நீங்கள் வறுக்கும் போது சின்ன பீஸ் கட்டி பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நான் பவுடர் சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு பவுடர் தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா வந்து வேக வைக்கும் போதே வந்து பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வேக வச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து மேலாக வந்து கொஞ்சம் பவுடர் மட்டும் சேர்க்க போகிறேன். அதாவது பெருங்காய பவுடர் மட்டும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். அவ்வளோதான். இப்போ நல்லா வறுபட்டுருது. தேங்காய் சேர்த்துடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய். தேங்காய் வந்து ரொம்ப வறுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஈரப்பதம் மட்டும் போனால் போதும். சூட்லேயே லைட்டாக பரட்டிக்கலாம். ஆஃப் பண்ணிடுறேன். ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம இதை அரைச்சிக்கலாம். கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம். அது நல்லா காஞ்சிடுது. நம்ம சேப்பங்கிழங்கு கறி தான் பண்ண போகிறோம். சேப்பங்கிழங்கு வேக வச்சு தோலெல்லாம் உரிச்சு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் உளுத்தம்பருப்பு, கடுகு உளுத்தம்பருப்பும் சேர்த்துருக்கோம். இப்போ வேக வச்ச சேப்பங்கிழங்கு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துணும். கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான உப்பு, காரத்துக்கு வரமிளகா பொடி, கொஞ்சம் பெருங்காய பொடி, அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பரட்டி விட்டுருவோம். கொஞ்சம் நேரம் ரோஸ்ட் ஆகட்டும். காய் நல்லா வெந்துடுத்து பாருங்க. இப்போ புளி தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு லெமன் சைஸ்ல புளி கரைச்சி வச்சு அதை சேர்த்துக்கலாம். சாம்பார் பொடி ஒரு 2 டீஸ்பூன், சின்னதாக போடுறதுனால ஒரு 3 டீஸ்பூன் போட்டிருக்கேன். நல்லா கொதிக்கட்டும். அந்த புளியோட பச்சை வாசனை போகும். அப்புறம் அந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகணும். ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் பேன்ல எண்ணெய் விட்டுருக்கேன். அது நல்லா காஞ்சிட்டு இருக்கு. கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சிருக்கிற கோஸும் கேரட்டையும் சேர்த்துருக்கு. கோஸ் கேரட்டுக்கு தேவையான உப்பையும் சேர்த்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சிருவோம். வேகட்டும். கோஸ் கேரட் கறிக்கு காரத்துக்கு பச்சை மிளகா போடணும். பச்சை மிளகா நான் போடலை. அதனால இப்போ பச்சை மிளகாய் போட்டு மிக்ஸ் பண்ணிடுறேன். நீங்கள் எண்ணெயிலே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வேக தானே போடுறது, காரம் இறங்கிடும். புளி தண்ணி, சாம்பார் பொடி சேர்த்து நல்லா கொதிச்சுடுத்து. இப்போ வந்து அரைச்ச விழுதை சேர்த்துடலாம். நம்ம வருத்தம் இல்லையா, சார் அரைச்சாச்சு. அந்த அரைச்ச விழுதை சேர்த்துருவோம். வேக வச்சு துவரம்பருப்பையும் சேர்த்துலாம். 2 கரண்டி துவரம்பருப்பு வேக வச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துறேன்.
அந்த குழம்புக்கு தகுந்த மாதிரி சாம்பாருக்கு தகுந்த மாதிரி கன்சிஸ்டன்சிக்கு பார்த்து தண்ணி விட்டுக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் அலம்பி அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன பீஸ் வெல்லம். அவ்வளோதான். நல்லா கொதிக்கட்டும் சாம்பார். கோஸும் கேரட்டும் நல்லா வெந்திருக்கு. தேங்காய் சேர்த்துடலாம். தேங்காய் எப்பயும் போல கொஞ்சம் பெருங்காய பொடி, சாம்பாருக்கும் மேலாக கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்த்துருவோம். அவ்வளோதான். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்மளுடைய கோஸ் கேரட் கறி ரெடி ஆகிடும். இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி மட்டும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ஆஃப் பண்ணிடுவோம். கோஸ் கேரட் கறி ரெடி ஆகிடுது. அந்த பக்கம் வந்து சேப்பங்கிழங்கு காரக்கறி அதுவும் ரெடி. அதையும் ஆஃப் பண்ணிடலாம். சிம்லேயே வச்சுருந்தீங்கன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும். எனக்கு போதும். ஸோ நான் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த பக்கம் பாருங்கள், நம்மளுடைய சாம்பார் அதுவும் நல்லா கொதிச்சுடுது. ஸோ கதம்ப சாம்பார் மேலாக கொத்தமல்லி போட்டு ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சுது. இதில் எப்பயுமே நான் சொல்கிறது தான், மேலாக ஒரு ஸ்பூன் நெய் விட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். வேணால் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய கதம்ப சாம்பார் ரெடி. ஸோ இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க. கதம்ப சாம்பார், சேப்பங்கிழங்கு காரக்கறி, கோஸும் கேரட்டும் வந்து தேங்காய் போட்ட கறி. கதம்ப சாம்பார் இந்த மாதிரி ட்ரை பண்ணல, சாம்பார் பொடியும் போட்டு வறுத்து அரைச்சும் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்ல சுட சாதத்தில் நெய்யை விட்டு இந்த சாம்பாரையும் பிசைஞ்சுட்டு நான் சொன்ன மாதிரி காரக்கறி தேங்காய் போட்ட கறி, அதுவும் இல்லைன்னா அப்பளாமோ வடாமோ அப்படி அப்பளத்தெல்லாம் நொறுக்கி அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இது தோசைக்கும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி உப்புமா இட்லி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.